அகமதாபாத்தில் உள்ள சமன்லால் மனாகிவாலா அல்சரால் மிகவும் துன்புற்றார். சாப்பிட்டால் உடனே வாந்தி எடுத்து விடுவார். அப்பொழுது சிறிது இரத்தமும் வரும். பிறகு இரத்தமாகவே வாந்தி எடுக்கத் தொடங்கினார். அதோடு உடம்பு நீர் கோர்த்து கொண்டு 300 பவுண்டுகளாகியது. ஒரு நண்பர் சாய்பாபா படத்தையும் விபூதியையும் கொடுத்து, இவரை வேண்டிக் கொண்டால் தீராத வியாதியே இல்லை என்றார். முகமதியரை வணங்குவதாவது என்று நினைத்தார் சமன்லால். 1958 குரு பூர்ணிமாவுக்கு 2 நாட்கள் முன் மருத்துவர்கள் இன்று இரவு கழிந்தால்தான் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டனர். மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் அரை மயக்கமாய் படுத்திருக்கும் சமன்லாலின் முன் ஒரு நீல ஒளி தோன்றியது. அது தீக்கொழுந்தாக மாறி அவரை நெருங்கியது. அலறியதாக நினைத்தார். சத்தம் வரமில்லை. நெருப்பிலிருந்து பாபா தடியுடன் வெளிப்பட்டார். நான் ஷிரடி சாய்பாபா, பயப்படாதே, உனக்கு நம்பிக்கை வர உன் நோயை நான் எடுத்துக்கொண்டேன். பௌர்ணமிக்கு பிறகு நீ குணமாவாய். உன் மகனை ஷிரடிக்கு அனுப்பு. அவன் போய் சேர்ந்ததும் தந்தி கொடுக்கச் சொல். தந்தி வந்ததும் உன் நோய் உன்னை விட்டு அகலத் தொடங்கும் என்றார். காட்சி மறைந்ததும் மயக்கம் தெளிந்தது. அருகில் இருந்தவர்களிடம், நான் பிழைக்க வேண்டுமென்று விரும்பினால் உடனே ஷீரடிக்கு என் பிள்ளை போக வேண்டும். போய் சேர்ந்தவுடன் தந்தி கொடுக்க வேண்டும். பாபா சமாதிக்கு மாலை அணிவித்து ஊதுபத்தி ஏற்றி பிரார்த்திக்க வேண்டும். இது பாபாவின் அருள்வாக்கு என்று சொல்லிவிட்டு மறுபடி மயக்கமானார். அவரது மகன் உடனே ஷீரடி புறப்பட்டான். போய் சேர்ந்தவுடன் தந்தியும் கொடுத்தான். குரு பூர்ணிமா அன்றுதான் தந்தி வந்தது. அந்த 2 நாட்களும் கோமாவிலேயே அவர் இருந்தார். மனாகிவாலா குரு பூர்ணிமா அன்று பகல் 12 மணிக்கு அவர் நாடி இறங்குகிறது. அரை மணி நேரம் பிழைத்திருப்பதே கஷ்டம் என்றார் டாக்டர். கை தடியுடன் தோன்றினார் சாயி. கம்பால் சமன்லாவின் வயிற்றை தொட்டார். இனி உன் நோய் ஓடிப்போயிற்று என்றார் புன்னகை புரிந்தபடி. அடுத்த 24 மணி நேரம் மலமும் சிறுநீருமாக சிறுநீர் வெளியேறியது. மயக்க நிலையிலேயே யாரோ காப்பி கொடுத்தார்கள். அதை பாபாவின் விரல்கள் தொட்டு கொண்டிருந்தன. 2 நாட்கள் கழித்தே நினைவு வந்தது. அவர் நிற்கத் தொடங்கியதும் எடை பார்த்தார்கள். 75 பவுண்டுகள் இருந்தார். சமன்லால் குணமடைந்து டாக்டர்களுக்கும் புதிராக இருந்தது. 6 மாதங்களுக்கு பிறகு டாக்டர் குளிர் பிரதேசத்தில் வசிக்கும்படி ஆலோசனை கூறினார். அதன்படி பெங்களூர் புறப்படுவதென்று முடிவு செய்தார். சாயி அவர் கனவில் தோன்றி, ஷீரடிக்கும் சென்னைக்கும் போய்விட்டு பெங்களூர் போ. நான் முஸ்லிம் அல்ல. அதோடு நான் ஜாதியை பார்ப்பதில்லை, பக்தியைத்தான் பார்க்கிறேன். என்னுடைய படத்தையும் உதியையும் நீ உதாசீனப்படுத்தாததினாலேயே அதனால்தான் நான் உன்னை காப்பாற்றினேன். நான் மட்டுமல்ல, அக்கல்கோட் மகராஜ், கண்டுவாவைச் சேர்ந்த ஸ்ரீ துனிவாலா, நாக்பூர் ஹசரத், தாஜுதீன் பாபா இவர்களும் கூட மதங்களை பார்ப்பதில்லை என்றார். ஷீரடியில் 2 நாட்கள் இருந்தார் சமன்லால். ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்திருந்த போது அழுக்குடையவன் ஒரு பக்கீர் வந்து சாப்பிட 2 டிக்கெட்டுகள் வாங்கி தர முடியுமா என்று கேட்டார். அவர் உடம்பிலிருந்து துர்நாற்றம் வீசியது. 2 டிக்கெட்டுகள் வாங்கி கொடுத்தார் மனோகிவாலா. அதை வேறு 2 பரதேசிகளுக்கு கொடுத்தார் பக்கீர். இன்றைக்கு சென்னைக்கு போக வேண்டாம் என்றார் அவர். பாபா எந்த வடிவிலும் வருவார் என்று படித்திருந்ததால் சென்னை பயணத்தை ரத்து செய்தார். சமன்லால் புறப்பட இருந்த மெயில் காட்பாடியில் சரக்கு ரயிலோடு மோதி விபத்துக்குள்ளானதில் பயணிகள் பெரும்பாலோர் மரணமடைந்திருந்தனர். அன்று இரவு கனவில், இந்த முறையும் உன்னை காப்பாற்றிவிட்டேன். உன்னை போன்ற நோயாளிகளின் நோய் என்னிடம் வரும்போது வாசனையா வீசும்? மூக்கை பிடித்து கொண்டாயே என்று கேட்டார் பாபா. தன் செயலை மன்னிக்கும்படி கோரினார் சமன்லால். அது முதல் வருஷம் தவறினாலும் சமன்லால் ஷீரடிக்கு செல்வது தவறாது. பாபா கருணை வெள்ளமாயிற்றே. ஓம் ஷரா.